அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்ட மாதம்? நாமும் இதை ஒவ்வொரு வருடமும் கடந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதத்துடைய சிறப்புகளை நாம் அறிந்தோம் என்று சொன்னால் அந்த ரமலானுடைய மாதத்தை கண்டிப்பாக நாம் உயிரோட்டமான ஒரு நிலையை அடைய காத்திருப்போம். எந்த அளவுக்கு இந்த மாதம் சிறப்பானது! உலக மாந்தர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கிய நேர்வழி காட்டியாக இருக்கக்கூடிய, நன்மை தீமையை பிரித்து காட்டக்கூடிய, அகில மாந்தர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய உலக பொதுமறை திருக்குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்துடைய வாசல்களை அடைக்கின்றான். சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை, சொர்க்கத்துக்கு இலகுவாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. ஷைத்தான்கள் விலங்கிடப்படக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இப்படி இந்த ரமலானுடைய மாதத்துடைய சிறப்பை அடுக்கிக் கொண்டே போகலாம். அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் என்றால், திருமதியிலே பதிவுப்பட்ட செய்தி 3545வது செய்தி. வஸகிம அன்ஃபு ரஜுலின் தகல அலைஹி ரமலானு சும்மன் சலஹ கப்ல ஐ யுக்ஃபிர லஹு. யார் ஒருவர் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். யார் இந்த மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கலன்னு சொன்னா அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்றால் எவ்வளவு கவனமாக நாம் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது தெரியுமா? இந்த ரமலான் மாதம் என்பது சாதாரண சிறப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், எந்த அளவுக்கு மன் சாம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. புகாரில பதிவுப்பட்ட செய்தி 38வது ஹதீஸாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஈமானுடனும் இறை நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தவராக, ஈமான் இருக்கணும், நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கணும். இப்படி யார் ஈமானுடனும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். எப்படிப்பட்ட உத்தரவாதம்! சாதாரண சிறப்பா? அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறோமே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் ஹாசிரீன். எங்கள் இறைவா, எங்களுக்கே நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம், நீ எங்களை மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் யா அல்லாஹ். எனவே எங்களை நீ மன்னிப்பாய் என்று அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் அவனுடைய பாவ மன்னிப்பை எதிர்பார்க்கிறோமே. இந்த ரமலான் மாதத்தை யார் இறை நம்பிக்கையோடும் உறுதியான ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் இந்த ரமலானில் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய பாவத்தை, முந்தைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா எவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு மாதம்! அது மட்டுமில்லை, சொர்க்கம் உறுதிங்க, சொர்க்கம் கன்ஃபார்ம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், புகாரில 2790வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு, யார் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து அல்லாஹ் அனுப்பிய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து தொழுகையை நிலைநிறுத்தி இந்த ரமலான்ல நோன்பும் வைப்பாரோ அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய கடமை, அல்லாஹ்வை நம்பி இருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி இருக்கணும்,
தொழுகை நிலைநாட்ட வேண்டும். இந்த ரமலான்ல நோன்பு வைத்தார் என்று சொன்னால் அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புவது, அவரை சொர்க்கத்துக்கு புகச் செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, எவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதம் பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு? காலல்லாஹு தஆலா, அல்லாஹ் கூறுகிறான், குல்லு அமல் இப்னி ஆதம லஹு இல்ல ஸியாம், ஆதமுடைய மகனுடைய ஒவ்வொரு நற்செயலுக்கும் உரியது, அது அவனுக்குரியது, நானால் நோன்பை தவிர. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக, ஆதமுடைய மகன் இருக்கானா இல்லையா, அவனுடைய நற்செயல் ஒவ்வொன்றும் அவனுக்குரியது, ஆனால் நோன்பை தவிர. இல்ல ஸியாம் ஃபஇன்னஹு லீ, நோன்பு எனக்குரியதுங்கிறான் அல்லாஹ். நோன்பு யாருக்குரியது? நோன்பு எனக்குரியது. வ அனா அஜ்ஸி பிஹி, அதற்கு நானே கூலி தருவேன். கூலி என்னன்னு சொல்லல, அந்த நோன்பாளிகளுக்கு கூலி என்னது, அது நான் தான் கூலி தருவேன் என்று அல்லாஹ்வே டைரக்டா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டி சொல்றாங்க. ஒசியாமு ஜுன்னத்துன், இந்த நோன்பு இருக்கா இல்லையா, இது உங்களை பாவங்களிலிருந்து காக்கக்கூடிய கேடயமாகும்ங்கறாங்க ரசூலுல்லாஹ். தொடர்ச்சியா சொல்றாங்க, ஒசியாமு ஜுன்னத்துன், எனவே நீங்கள் நோன்பு நோற்றால் கெட்ட வார்த்தை பேசாதீர்கள். யாரேனும் உங்களிடத்தில் சண்டைக்கு வந்தால், யாரேனும் உங்களை ஏசினால், நான் நோன்பாளி என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, நிச்சயமாக இந்த முகம்மதுடைய உயிர் எவனுடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, மக்களை அறிந்து கொள்ளுங்கள், நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்கா இல்லையா, இது நமக்கு சகிக்காது. ஏன்னா 13-14 மணி நேரம் எதுவுமே சாப்பிடாம தண்ணி குடிக்காம அப்படியே இருக்குது வாய். அந்த வாயிலிருந்து வரக்கூடிய நாற்றத்தை நாமே சகிக்க மாட்டோம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய உயிரை எவன் கையில் வைத்திருக்கிறானோ அந்த இறைவன் மீது ஆணையாக, நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை இருக்கா இல்லையா, அல்லாஹ்விடத்தில் எதுக்கு தெரியுமா சமம்? சமம் இல்ல, கஸ்தூரி நறுமணத்தை விட சிறப்பாகுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹ்விடத்தில் என்னது, கஸ்தூரி நறுமணத்தை விட சிறப்பானதாகும். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றாங்க, நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி இருக்கிறது. நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி. என்ன அந்த 2 மகிழ்ச்சி? ஒன்று, நோன்பு திறக்கும் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. உண்மையிலேயே பாருங்க, நோன்பு திறக்கும் போது வரக்கூடிய மகிழ்ச்சி இருக்கா இல்லையா, யாரு கண்ணுக்கு தெரியாது. அல்லாஹ் அக்பர் பாங்கு சொன்ன உடனே எடுத்து அந்த தண்ணி எடுத்து மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிப்போமே, அவ்வளோ பெரிய சந்தோஷம், உயிரே வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி. நோன்பு திறக்கும் போது ஒரு மகிழ்ச்சி, இன்னொரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா, இந்த நோன்பின் காரணமாக நாளை மறுமை நாளில் வல்ல ரஹ்மானை சந்திக்கக்கூடிய ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, அல்லாஹ்வை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது, இந்த நோன்புக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட கிரேட வச்சிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 1899வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதா தஹல ஷஹ்ரு ரமலான் ஃபுதிஹத் அபுவாபு ஸமா, இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் வானத்துடைய அருள் வாசல்கள் திறக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுகிறது. ஓ குல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்துடைய வாசல்கள் அடைக்கப்படுகின்றன. ஓ சுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கெடுக்கப்படுகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய அருள் வாசல், சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. வாருங்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே இல்லையா, வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் அருளுஹு ஸமாவாதி வல் அருள் வ இத்தலில் முத்தகீன், உங்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கும் மன்னிப்பிற்கும் வானங்கள் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கும் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இந்த ரமலான் மாசத்தில் இருக்கிறது. சுவனத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்துடைய வாசல் அடைக்கப்படுகிறது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிற எல்லா ஷைத்தானும் கிடையாது. நோம்புலையும் சேட்டை இருக்கு. நோம்பு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க,
வீணான காரியங்களை செய்வாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல சொன்னாங்க, யார் பொய்யான பேச்சுகளையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடவில்லையோ அவர் தாகித்திருந்தும் பசித்திருந்தும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையுமே இல்லப்பா. நீ வாயில நோன்பு வச்சிருந்தா பொய் பேசக்கூடாது, நீ வாயில நோன்பு வச்சிருந்தா நேர்மையான சொல்லணும், நீ நோன்பை கடைபிடிப்பதா இருந்தால் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சிறப்பு. கொஞ்சம் முன்னாடி வாங்க, பின்னாடி நிற்கிறாங்க. கொஞ்சம் சகோதரர்கள் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. அப்ப ரமலானுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டால் இப்படி ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். அது மட்டுமில்ல, எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? சாதாரண பாக்கியம் நினைச்சிடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை தரணும். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும். எப்படிப்பட்ட பாக்கியம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரில 2840 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு, யார் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு நோன்பு, இந்த நோன்பு சொல்றாங்க ரசூலுல்லாஹ், யார் ஒரு நோன்பு வைக்கிறாரோ, ஒரு நாள் நோன்பு வைக்கிறாரோ அவரை அல்லாஹ் என்ன செய்றான்? நரகத்திலிருந்து ஏறத்தாழ 70 ஆண்டுகள் பயண தொலைவு வரைக்கும் அல்லாஹ் முகத்தை திருப்பி விடுகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நரகத்துடைய பக்கத்தில் போக முடியுமா? போக முடியாது, எரிச்சிடும், காமட்டை ஆக்கிடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நோன்பு அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நோன்பு வைப்பது அல்லாஹ் அவருடைய முகத்தை நரகத்திலிருந்து 70 ஆண்டுகள் என்ன செஞ்சிடறான்? தொலைவை வச்சிடறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இன்னும் சொல்றாங்க, இப்படி வச்சுட்டா மட்டும் இல்ல, சொர்க்கம் கன்ஃபார்ம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு 3257 செய்தியாக, ஃபில் ஜன்னத்தி சமானியத்து அபுவாப், சொர்க்கத்துக்கு மொத்தம் 8 வாசல் இருக்கு. சொர்க்கத்துக்கு மொத்தம் 8 வாசல் இருக்கிறது. ஃபீஹா பாபுன் யுஸம்மர் ரய்யான், அந்த வாசல்ல ஒரு வாசல் ரய்யான் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வாசல் இருக்கு. பிரம்மாண்டமான வாசல். ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட சாரார் உள்ள போவாங்க. ஸலாத், சதகா, ஜிஹாத் இப்படி உள்ளவங்களால போயிடுவாங்க. ரய்யான் ஒரு வாசல் இருக்கு. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யதுகுலுஹு இல்ல ஸாயிமூன், இந்த ரய்யானுடைய வாசலை யார் தெரியுமா நுழைவா? நோன்பாளிகள் தான் நுழைவார்கள். நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ரமலான் மாதத்தை அடைந்து நோன்பை அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றி இந்த நோன்புடைய உண்மையான தாற்பயத்தை நாம் நிறைவேற்றலாம் என்று சொன்னால் அல்லாஹ் ரய்யான் என்று சொல்லக்கூடிய வாசல் வழியாக நம்மை அழைப்பான். அந்த பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் ரமலானுடைய சிறப்பாக இருந்தாலும் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அவனுக்காக நோன்பு வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றான். இந்த நோன்பு எதற்காக? பல பேர் பல காரணங்கள் சொல்வார்கள். நோன்பு எதுக்கு அப்படின்னு கேட்டால் பல காரணங்கள் சொல்லுவாங்க. நோன்பு எதுக்கு தெரியுமா? பசியை உணர்வதற்கு அப்படிம்பாங்க. பசியை உணர்வதற்கு. பசியை உணர்வதற்குன்னா அது யாருக்கு மட்டும்தான் இப்போ சொல்லியிருக்கிறோம்? பணக்காரங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். எல்லாத்துக்குள்ள கடமை. அப்போ அது அல்ல, பசி உணர்வோம். ஆனால் உண்மையான காரணம் அது அல்ல. இன்னொரு காரணம் சொல்லுவாங்க, இந்த குடல்லாம் நல்ல பியூர் ஆகும். ஒரு 11 மாதம் அரைச்சிருக்கிற குடலி பியூர் ஆகும். அப்படி ரெஸ்ட் கொடுக்குறோங்க. ரெஸ்ட்டாக கொடுக்குறோம். நோம்பல தான் டபுள் செலவாகும். பார்த்துருக்கீங்களா? சாதாரண மாதத்தில் நாம் செலவழிக்கக்கூடியதை விட ரமலான் என்ன செய்வோம்? கூடுதலாக காசு எடுத்து வைப்போம். அப்போ அதுவும் இல்லை, 13 மணி நேரம் 14 மணி நேரம் தாய்த்திருக்கிறோம், பசிச்சிருக்கிறோம். அது தூங்கக்கூடிய நேரம் அப்படிதான் இருக்கிறோம். ஆனால் விழிச்சிட்டு இருக்கிறோம். எதற்காக? இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு எதற்காக அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான்? மற்றவர்கள் பல காரணங்கள் சொன்னாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் இருக்கா இல்லையா? அதுதான் உண்மையான காரணம். 2 காரணம். இந்த ரமலான் மாசத்தில் நோன்பு எதற்காக? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 காரணத்தால சொல்லி காட்டுறான். ஒன்று, தன்னுடைய திருமறை குர்ஆன் சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் பேசுகிறான். 185வது வசனம், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாசி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸ்முஹு. ரமலான் மாதத்தை, இந்த ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மக்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் நேர்வழியை
பிரித்து காட்டக்கூடிய, உண்மை பொய்யை பிரித்து காட்டக்கூடிய தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் இந்த குர்ஆனை நாம் அருளினோம். இந்த ரமலான்ல தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன் அருளினான். எனவே உங்களில் அம்மாதத்தை அடைகின்றவர் அதில் நோன்பு நோக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். ஃபர்ஸ்ட் காரணம் தெரியுமா? மகத்தான குர்ஆனை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். சாதாரண பாக்கியம் இல்லை. எப்படி வாழ வேண்டும், உலகத்தில் நீ உன்னை நான் மனுஷனா படைச்சிருக்கேன்னு சொன்னா இந்த படைப்புடைய நோக்கம் என்ன? நீ உன்னுடைய குடும்பத்தார்த்தை எப்படி நடக்க வேண்டும், நீ உன்னுடைய வியாபாரத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், சக மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எல்லா விதமான மனித சமுதாயத்துக்கு தேவையான அத்துணை சட்ட திட்டங்களையும் அடக்கிய மகத்தான இந்த மாமரையை இந்த ரமலான்ல நாம் அருள் இருக்கிறோம். அதனால் நீங்க என்ன செய்யுங்க? நோன்பு வைங்க. ஃபர்ஸ்ட் காரணம். இரண்டாவது காரணம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன், தக்வாதாரியாக ஆவதற்கு, இறையச்சமுடையவராக ஆவதற்கு அல்லாஹ் பேசுகிறான். 2வது அத்தியாயம் 183வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களுக்கு முன்னிருந்தோர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அனைவரும் இறையச்சமுடையவர்களாக ஆவதற்காக, தக்வாதாரிகளாக ஆவதற்காக. 2 காரணம் தான். ஒன்று மாமரை தந்ததுக்காக நோன்பு, 2வது பிரதான காரணம் தக்வாதாரிகளாக மாறுவதற்காக. இந்த நோன்பு உங்களை என்ன செய்யலாம்? இறையச்சமுடையவளாக ஆக்கலாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். உண்மையிலேயே பாருங்களேன், இறையச்சம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இந்த ரமலான் மாதம் வந்த உடனே பள்ளிவாசலுடைய அதிகரிப்பை பார்க்கணும். அப்படியே நெருக்கடியா இருக்கும். பள்ளிவாசலுடைய முத்தவள்ளிலாம் அப்படி விழிப்பதைக்கு நிற்பாங்க. இவ்வளோ மக்கள் வந்துட்டாங்களா, ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுமா? அந்த அளவுக்கு கூட்டம் வரும். டிவி, சீரியல், சினிமா, நாடகம், பிக் பாஸ், அதுக்கெல்லாம் ஒரு சல்யூட். மூடு டிவிய, ஃபசாது பேசாத, பொய் பேசாத, கெட்ட வார்த்தை பேசாத, பீடிக்கு சிகரெட்டுக்கு ஒரு சல்யூட். நோன்பு வருதா? ஆட்டோமேட்டிக்கா வருது. 1 மாசம் ட்ரைனிங், சாதாரண ட்ரைனிங் இல்ல. எந்த ஒரு சமுதாயத்தையும் கொடுக்காத ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ட்ரைனிங்க அல்லாஹ் இந்த நோன்பின் மூலமாக தருகிறான். அன்புக்குரியவர்களே, யாராவது சண்டைக்கு வந்தா கூட என்ன செய்ய மாட்டோம்? நோம்புப்பா, நான் நோம்பாளி, பேச மாட்டேன். நீ என்னத்தை பேசுறாலும் சரி, நான் உனக்கு நம்ம திருப்பி பேச மாட்டேன், ஏன்னா நான் நோம்பாளி. வருதா? இதுதான் தக்குவா. அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு தக்குவா தெரியுமா? சில விஷயங்கள் மட்டும் சொல்லி காட்டுறேன். தக்குவாவுடைய உச்சகட்டம் அல்லாஹ் ட்ரைனிங் தருகிறான். நாம வீட்டில் இருப்போம், யாருமே இருக்க மாட்டாங்க, நோம்பு வாயில இருக்கும், அடிக்கிற வெயில், தாகத்தில் தண்ணியா, தாகத்தில் தண்ணி கேட்கும் வாய், வீட்டில் சாப்பாடு இருக்கும். அம்மா ரமலானுடைய இஃப்தாருக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த அந்த பலகாரங்கள் அந்த எல்லாம் இருக்கத்தான் செய்யும். நாம மட்டும்தான் தனிமையில் இருப்போம், யாருமே இல்லை. அம்மா ட்ரெஸ் எடுக்க போயிட்டா, வாப்பா வியாபாரத்துக்கு போயிட்டாங்க, உள்ளுக்குள்ள யாரும் இல்லை, நான் மட்டும் தான் இருக்கிறேன். பசி வைத்த கில்லும். எந்த முஸ்லிம் ஆவது யாராவது எடுத்து சாப்பிடுவோமா? என் வீட்டில் உள்ள சாப்பாடு, என் வீடு, எனக்கு எங்கம்மா ஆக்கி வச்சிருக்கிறா, என்னுடைய சம்பாதியத்தில் நான் சம்பாதித்த சாப்பாடு உங்க வீட்டில் நீங்க எடுத்து சாப்பிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. எடுத்து சாப்பிடலாம் தானே, யாராவது சாப்பிடுவோமா? அம்மா இல்லை, வாப்பா இல்லை, யாரும் இல்லை, தனியாக தான் இருக்கிறோம். யாருக்கு தெரியாட்டாலும் படைச்ச ரப்பு பார்த்துட்டு இருக்கிற அம்மாடி நோம்பு போயிடுமே, அல்லாஹ் தெரியுமே. இதாங்க தக்குவா, இதான் ட்ரைனிங். இந்த தக்குவா எல்லா காலத்திலும் இருக்கணும். அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். இவ்வளவு ஏன் அசருக்கு தொழுகைக்கு வருவோம், அசருக்கு தொழுகைக்கு வந்து பள்ளிவாசல்ல ஒளி செய்வோம், எடுத்து என்ன செய்வோம்? வாய்க்க பொழிப்போம். இங்கேயும் ஆள் இருப்பாரு, இங்கேயும் ஆள் இருப்பாரு, 2 பக்கத்துல ஆள் இருப்பாங்க தான் செய்வாங்க. வாய் கொப்பளிக்கும் போது அந்த தொண்டை வரைக்கும் போகும். போகக்கூடிய தண்ணிய இவருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாதான், யாருக்குமே தெரியாதான். லவக்குன்னு ஒரு முழுங்குனால முழுங்க முடியுமா முடியாதா? யாராவது முழுங்குவோமா? காரி கணிச்சு துப்புவோம். ஒரே ஒரு மயிர் அளவு தாங்க டிஃப்ரெண்ட். உள்ள போனா யாருக்கு தெரியாதான். ஆனால் நான் முழுங்க மாட்டேன். அல்லாஹ் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறான்.
இந்த மயிர் அளவு கூட நான் தப்பு செய்தாலும் என்னுடைய படைத்தவனுடைய இறைவன் அவனுக்கு தெரிஞ்சிடும். காரி கணிச்சு துப்புறவங்க இதான் தக்குவா. இந்த ட்ரைனிங் எல்லாம் தரான். இந்த ட்ரைனிங்கை எடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வருடமும் ரமலான் நம்மை வந்து அடைகிறது, நோன்பு நோக்கிறோம். ஆனால் நம்முடைய நிலை என்ன ஆயிடுது? ரமலானுக்கு பிறகு பழைய மாதிரிக்கு திரும்பிடுது. பள்ளிவாசல் கூட்டம் வந்தது, ஷவ்வால் பிறை 1 கூட்டத்தை காணும். சில பள்ளிகளில் அறிவிப்பு எழுதி வச்சுக்கிறாங்க, ரமலான் மாதம் பள்ளிவாசலுக்கு கூட்டம் கூட்டமாக வந்த இஸ்லாமியர்களை காணவில்லை, தேடி பிடித்து கண்டுபிடிச்சு கொடுங்களேன், அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில சன்மானம் தருவாண்டு ஒரு அறிவிப்பு எழுதி வைக்கிறான். உண்மைதானே? அப்படி இருக்க வேண்டாம் சகோதர சகோதரிகளே. எப்படி ரமலான்ல அல்லாஹ்வுக்கு பயந்து தொழுகையில, குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்துல, தான தர்மங்கள் விஷயத்துல, இன்ன பிற வணக்க வழிபாடு விஷயத்துல எப்படி கொடி கட்டி பறந்தோமோ அது போன்று அடுத்த ரமலான் வரைக்கும் இல்ல, என்னுடைய உடலிலிருந்து உயிர் போற வரைக்கும் இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த தக்வாவை எதிர்பார்க்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? யார் பொய்யான பேச்சுக்களையும் யார் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடவில்லையோ அவர்கள் தாகித்திருந்தும் பசித்திருந்தும் ரப்புக்கு எந்த தேவையுமே கிடையாது. உண்மை நோன்பி நீங்கள் தக்குவாதாரியாக வேண்டும். அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். மற்ற காலங்களில் ஏன் ரமலான் மட்டும்தான் அல்லாவா? மற்ற காலங்கள் அல்லாஹ் இல்லவா? அல்லாஹ் இல்லையா? அல்லாஹ் பார்க்க மாட்டானா? குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷைன். அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அலுவலில் ஈடுபட்டிருக்கிறான். ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அல்லாஹ் இந்த உலகத்தை கண்காணித்து இருக்கிறான். அல்லாஹ் அலுவல்களில் இருக்கிறான். ரமலான் கடந்துட்டு அல்லாஹ் பார்க்க மாட்டானா? ரமலானுக்கு யார் அல்லாஹ்வோ அதே அல்லாஹ் தான் மற்ற மாதங்களுக்கும். நம்முடைய உடல்ல இருந்து உயிர் போற வரைக்கும் அல்லாஹ் நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த பயம் நமக்கு வரணும். அன்புக்குரியவர்களே, இதையெல்லாம் உணர்ந்து வரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை உயிரோட்டமான ரமலானாக குர்ஆனோடு தொடர்புட இருப்போம். குர்ஆனை படிக்க மாட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அரபில ஓதுனா போதாது, அரபில ஓதுனா நன்மை கிடைச்சிரும். அல்லாஹ் தமிழ்ல என்ன சொல்றான்? உண்மையான விளக்கத்தை படிச்சாதானே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியும். குர்ஆனை படிக்கின்றோமா? தமிழில் படித்து விளங்குகின்றோமா? திருமறை குர்ஆனை எத்தனை பேர் நாம் தமிழில் முழுவதுமாக படித்திருக்கின்றோம்? ஒவ்வொருவரும் தன்னுடைய மனசுல வச்சு கேட்டு பாருங்க. தொடலங்க வேங்கின குர்ஆன் அப்படி புதுசா இருக்குது. சில இல்லங்கள்ல தமிழாக்கம் இல்ல, அரபில இருக்கு. அரபில ஓதுனா நன்மை கிடைச்சிரும். விளங்குமா? அன்புக்குரியவர்களே, திருமறை குர்ஆனை விளங்கி அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணத்தை முழுமையாக பயன்படுத்தி இந்த குர்ஆனை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அதற்காக ரமலானின் நோன்பு. இந்த நோன்பு இதற்கு லஅல்லக்கும் தத்தகுன், இறையச்சமுடையவளாக ஆகலாம் என்று அல்லாஹ் சொல்றானே. அப்படிப்பட்ட ஒரு நிலையை உணர்ந்து ரமலானின் நோன்பு நோற்று உண்மையான அந்த நோன்புடைய தாற்பயத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவாராக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன்.